சிவகாசி பகுதியில் சிறுவர்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாங்க ரோட்டில். ரூல்ஸுக்கு மீறி அவன் பாட்டுக்கு வர்றான். இது யார் வண்டியை கொடுக்குறாங்க, என்ன விவரம்னு விசாரிக்கணும்னு சொல்லி இப்போ காவல்துறை ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்த செய்தி பத்திரிகையெல்லாம் வந்திருக்கு. அதாவது சிறுவர்கள் வண்டி ஓட்டி வர்றாங்களே, அது வண்டி யார் கொடுக்குறாங்க, ஏன் இந்த வேகத்தில் வர்றாங்கன்னு கொஞ்சம் புள்ளி விவரத்தை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க போல். இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, இந்த 18 வயது குறைந்த சிறுவர்கள் வர்றதை மட்டும் பார்க்கக்கூடாது. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் ஒழுங்காக வர்றாங்களான்னு முதல்ல பாருங்கள். அந்த பையங்க 18 வயசுக்குள்ள சிறுவர்கள் சிறார்கள் வண்டி ஓட்டவே கூடாது. லைசன்ஸ் கிடையாதவனுக்கு ஓட்டக்கூடாது. அவன் ஒழுங்காக ஓட்டலாம் பார்க்கக்கூடாது. வண்டி ஓட்டினாலே பிடிக்கணும். அவனை மட்டும் இல்லை, அவனை சார்ந்தவங்க பெற்றவங்களும் பிடிக்கணும். இந்த 18 வயது தாண்டி வண்டி ஓட்டுற உரிமம் இருக்குது பாருங்கள். உரிமம் இருக்கிறவனே ஒழுங்காக ஓட்டுறான்னு பாருங்கள். அது பஸ்ஸோ லாரியோ காரோ எந்த ஒரு வாகனமும் சிவகாசி மாதிரி நகரங்களில் ஒழுங்காக வர்றதில்லை. இதை சொன்னால் குறிப்பிட்ட ஊரை சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் அன்றாடம் சாலையில் பயணம் பண்ணுற நமக்கு தான் தெரியும் அவங்க எப்படி வர்றாங்கன்னு. புதுசாக ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அந்த பாலத்தில் ஒரு ரவுண்டானா இருக்குது. அதை ஒழுங்காக பயன்படுத்துகிறாங்களா? அதில் எது குறுக்கு வழின்னு பார்த்து நம்ம எதிர்த்தில் பல கட்டே வர்றான். முறைச்சா எங்கே நம்ம அடிக்க வருவானு பயமாக இருக்குது. புத்திமதி யாருக்கும் சொல்ல முடியாது. நல்ல விஷயங்களை இளைஞர்கள்ட்ட யாரும் பேச முடியாது. ஏன்பா நோ என்ட்ரிக்கில் வர்றீங்க, இப்படி திரும்பி வரலாமா? அப்படி திரும்பி வரும்போது எதிர்த்தால் வரவனுக்கு இதுக்கு எதிர்த்தால் வண்டி வரும் தெரியாது இல்லை. அப்புறம் லாரியோ பஸ்ஸோ வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டால் கொஞ்சம் ஜாலியாக பார்த்துட்டு போடாமா. இப்போ பெரியவங்களையோ அல்லது அறிவுரை சொல்கிறவங்களையோ போடா வாடா பண்ணி அவனே இவனையும் பேசுகிறதுக்கு யாரும் தயக்கம் இல்லை. நாக்கு என்ன வேணாலும் பேசும். பெரியவங்க வயசில் பெரியவங்க மூத்தவங்க படித்தவங்க சொல்கிறான் அந்த எண்ணம் கிடையாது. அதனால் எல்லோரும் கம்முன்னு வாயை முடிக்கிட்டு பேசாமல் போக வேண்டியதான். அதனால் சின்ன பையங்க வண்டி ஓட்டுறது மட்டும் இல்லை, வண்டி ஓட்ட தகுதி உள்ளவர்கள் உரிமம் உள்ளவர்கள் ஒழுங்காக தான் ஓட்டுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். பெரிய பெரிய வாகனங்கள் வரும், அந்த வாகனம் திரும்புறதுக்கு இடம் வேணும். இப்போ காரோ லாரியோ பஸ்ஸோ வந்து அவன் திரும்புகிற மாதிரி மோட்டார் சைக்கிள் மாதிரி திரும்ப முடியாது. பக்கத்தில் வந்து பிரேக் அடித்து நிற்கிறது, பின்னால் வந்து ஹார்ன் அடிக்கிறது, பெரிய வண்டிக்கு பின்னால் வந்து ஹார்ன் அடிக்கிறது, இப்படியெல்லாம் பார்க்குறோம். ஆக சரியாக ஓட்டுறாங்களா யார் என்ன அதையும் பார்க்கணுங்கிறது தான் சமூக ஆர்வலருடைய கவலை.